friends, welcome to Ashimad vlog. இன்னைக்கு vlog வந்து எங்க ஊர் திருவிழா vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எங்க ஊர் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு கருநாள் நடக்கும் இல்லையா, அன்னைக்கு தான் இந்த திருவிழா வந்து வருஷாந்திர நடக்கும். இது நாங்க எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்து போயிடுவோம். போன வீடியோல வந்து நான் எங்க ஊருக்கு போயிருந்தோம், சொந்த ஊருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா என்ன ஊருன்னு வந்து சொல்லவே இல்லை. ஏற்கனவே வருஷம் அந்த திருவிழாவுக்கு போயிடுவோம். நான் 2-3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த வருஷமா வந்து எங்க ஊரோட பேர் வந்து சொல்லிக்கிறேன். கடலூர் பக்கத்துலயும் சொல்லலாம், பண்ருட்டி பக்கத்துலயும் சொல்லலாம். நடு சென்ட்ரல்ல வந்து சிஎன் பாளையம். இந்த திருவனந்தபுரம் போறப்ப பாத்தீங்கன்னா பாலூர்னு ஒரு ஸ்டாப் வரும் இல்லையா, அதுக்குள்ள வந்து போனா எங்க ஊர் சிஎன் பாளையம் வந்து வந்துரும். எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லா வருஷமே இந்த திருவிழாவுக்கு வந்துருவோம். அந்த கொரோனா டைம்ல வந்து திருவிழா எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, அப்ப 2 வருஷம் மட்டும் தான் இந்த திருவிழாவுக்கு நான் வரவே இல்லை. மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லா திருவிழாவுக்கும் கண்டிப்பா நான் வந்து வந்துருவோம். பெங்களூர்ல இருந்தப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவுக்கு நான் 2-3 நாளுக்கு முன்னாடியே கண்டிப்பா வந்துருவோம். இன்னைக்கு இந்த திருவிழால வந்து எங்க ஊர் திருவிழால என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 நாளுக்கு இந்த திருவிழா வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நாங்க வாங்க மாட்டோம். அப்பதான் கடைலாம் வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ரேட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஜாஸ்தியா இருக்குன்றதுனால நாங்க கடைலாம் எடுத்து வைப்பாங்க. மறுநாள் வந்து இருக்கும் இல்லையா, அன்னைக்குதான் போயிட்டு வாங்குவோம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன விலை, எங்க ஒரு 10 கடை இருக்குன்னா 10 கடையிலயும் வந்து ஒரு விலை வந்து கேட்டு பார்த்தா எங்க ஒரு 10 ரூபாய் கம்மியா இருக்கும் அங்க போயிட்டு வாங்குவோம். அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து இன்னைக்குதான் வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலையில வந்து சாப்பாடு வரவங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு வந்தாங்கன்னா சாப்பாடுலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து திருவிழா கடைக்கு வந்து போக ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து இப்ப வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிக்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து கடைத்தருக்கு வந்து போக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு கடையா என்னென்ன இருக்கு, என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே போக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த பூ ஜாடிலாம் இருக்கு இல்லையா, இது வந்து சரி விலை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இந்த ஒரு கையில வச்சிருக்கேன் பாத்தியா, அது வந்து 250 ரூபா சொல்லியிருந்தாங்க. போன வருஷமே வந்து நாங்க கேட்டிருந்தேன், ஓவர் ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு ஜாடி ஒன்று வாங்கலாமே, ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியா சொன்னாங்க சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்ததான் இந்த கடையில வந்து லட்சுமி குபேரர் வந்து சிலை இருந்தது. சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பித்தளை கிடையாது, இந்த பேஸ்டோ பாரிஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து இருந்தது. சரி வாங்கலாமே, குட்டியா வந்து வச்சுக்கலாமே லட்சுமி குபேர பூஜை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ரேட்டு வந்து ஜாஸ்தியா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதோட முக அமைப்பு வந்து எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி வாங்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய கடைங்க இருக்கும், அலுமினிய ஜாமா கடை, சில்வர் கடை நிறைய இருக்கும். நம்ம காசுதான் வேணும், பாக்கெட்ல வந்து நிறைய வச்சுட்டு போனா நான் பாட்டுக்கு வாங்கலாம். இங்க வந்து ஜாமா வைக்கிற கூட வந்து சரி வாங்கலாமே, இது குட்டியா இருக்கே, என்னோட சிங்க் பக்கத்துல வைக்குது, கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்துருந்தேன். இது பாத்தீங்கன்னா பெரிய கூடையே வந்து 100 ரூபாய் சொல்லிட்டு இங்க தெரு மேலே வைக்குது. இந்த கூட வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயா, ஒரு 4 பிளேட் தான் போட்டு வைக்கலாம் போல இருக்கு. இது வந்து 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுவும் வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஒரு சில டைம்ல வந்து நம்ம கூட்டம் அப்படியே அவ்வளவு நெறியும், நம்ம வந்து சந்து புந்து கூட பூந்து போக முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன்டாப்ப அந்த டைம் அந்த மாதிரி இருக்கும். நாங்க ஒரு 3 மணிக்கு மேல வந்ததால பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியா தான் இருந்தது. அதனால கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வந்து போயிருந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா குபேர பானை வாங்கலாம்னு சொல்லிட்டு பாத்துருந்தேன். இந்த மண்ணோட பானை வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய் சொல்றாங்க. நான் பித்தளை ஜாமான் கடையிலேயே அந்த ஒரு கடையில வந்து கேட்டிருந்தேன், 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் 350 சைஸ் வரையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த மண்ணால இருக்கிறது வந்து 350 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நான் பித்தளையே வாங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு சரி வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா முறைலாம் வந்து நிறைய வந்து பின்னி விற்பாங்க, அந்த பின்னிட்டே இருப்பாங்க. நிறைய முறைலாம் வாங்குறதுனா திருவிழா டைம்ல வாங்கினா நல்லாவே இருக்கும். நான் போன வருஷமே வந்து முறைலாம் வந்து வாங்கிட்டேன். அதனால இந்த வருஷம் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதே ரேட்டு தான் விற்கிறாங்க. போன டைம் நான் திருவிழா முடியிற டைம்ல வாங்குறதால எனக்கு 150 ரூபாய்க்கு சொல்லிட்டு 2 முறை வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து அதை கேட்டுட்டு இருந்தேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து நைட்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. சுட சுட வந்து வந்துகிட்டே இருக்கும், ஒரு சைடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி காலையில இருந்து நடந்துட்டு இருக்கு. நாங்க இதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கல, வீட்டுக்கு போறப்பதான் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்திருந்தேன். எனக்கு இத்தனை வருஷம் வந்த திருவிழாவில இந்த வருஷம் திருவிழா வந்து எனக்கு மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபேமிலியில ஒருத்தவங்க வந்து நான் மீட் பண்ணியிருந்தேன். அடுத்த வீடியோல வந்து நான் யாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த வீடியோலயே ஷேர் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா போகுது. நான் எத்தனை நிமிஷம் வீடியோ போட்டாலும் எப்படி நீங்க கட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் தான் வந்து பாப்பீங்க. அதனால அடுத்த வீடியோல வந்து நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் யாரை பார்த்தேன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, நம்ம இருக்கிற ஊர்ல வந்து நம்ம வீடியோஸ் வந்து பாக்குறாங்க, நம்ம பக்கத்துல இருக்கோம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். நான் அந்த ஊர்ல வந்து நான் அடிக்கடி போக மாட்டேன், இந்த திருவிழா ஏன்னா ஃபங்க்ஷனா மட்டும் தான் போவேன். ஆனா அங்கேயும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் தெரியும். எங்க எதிர் வீட்டுல வந்து என்னோட வீடியோஸ்ல வந்து பாப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்குதான் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்து பாப்பேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அங்க வந்து என்னோட வீடியோஸ் வந்து பாக்குறப்ப
நிறைய ஷார்ட் வீடியோல கூட பாத்தீங்கன்னா நானும் சிஎன் பாளையம் தான் உங்க வீடியோ வந்து பாப்பேன் நிறைய ஒரு சிலர் வந்து சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க இருந்து நம்ம வீடியோ வந்து பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த திருவிழால வந்து மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கூட வந்து புதுசா வந்து பின்னிட்டே இருந்தாங்க, பின்னி வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் தான் அந்த கூடையை வந்து நான் பார்த்திருந்தேன். இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நேத்து நைட்டே வந்து வீடியோல வந்து காமிச்சேன் இல்லையா, பாயில வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா பாய் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த திருவிழா வந்து ஃபேமஸே வந்து இந்த பாய் வந்து சேல் பண்றது தான். எங்க வீட்டுல வந்து நேத்து போன வருஷமே பாத்தீங்கன்னா பாயெல்லாம் வாங்கிட்டோம். அதனால இந்த பூஜை பண்றதுக்கு உட்கார்ந்து பூஜை பண்றதுக்கான ஒரு சின்ன வந்து பாய் பார்த்திருந்தேன். அது வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு கடையா வந்து கேட்டு பார்த்தேன்னா கிடைக்கல. பிளாஸ்டிக்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிளாஸ்டிக்ல வேணாம், கோரையில இருந்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அதான் வந்து பார்த்திருந்தேன். இந்த ஜாடி கடையில தான் போன வருஷம் பாத்தீங்கன்னா நான் ஜாடிலாம் வந்து வாங்கியிருந்தேன். போன டைம் என்னவோ நல்லா சூப்பரா இருந்தது. இந்த டைம் எனக்கு அந்த அளவுக்கு ஜாடி வந்து பிடிக்கல. ஒரு டிசைனா வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்ல. போன வருஷம் நான் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அந்த ஜாடி வேணும். ஒரு டைம் போறப்பல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஜாடி வேணும் அவர்கிட்ட சொல்லி இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் லாஸ்ட் வரைக்கும் வாங்கியே தெரியல. ஊருக்கு கிளம்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். இந்த வருஷம் தான் எனக்கு அந்த அளவுக்கு ஜாடி வாங்குற இதே கிடையாது. பாப்போம் நல்லா இருந்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிருந்தேன். தெப்ப வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா சாமி வந்து ஊர்வலம் வந்துட்டு காலையில ஒரு 5 மணில இருந்து தெப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கானது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரம் வரைக்கும் இந்த குளத்துல வந்து தண்ணியே இல்லையா. அதுக்கப்புறம் மழை பெஞ்சது இல்லையா, இப்ப அந்த மழைக்கு வந்து பாத்தீங்கன்னா குளமே வந்து சூப்பரா வந்து ரொம்பிடுச்சு. தெப்ப அடிக்கிறதுக்கு இந்த மாதிரிதான் எல்லா டைமும் வந்து கரெக்டா வந்து தெப்ப அடிக்கிறதுக்கு தண்ணி எப்பவுமே இருந்துட்டே இருக்குமா. எல்லா டைம் வந்து தாமரை பூ இருக்கும், தாமரை இலைகள்லாம் இருக்கும். இப்பதான் வந்து தண்ணி ரொம்பிச்சு இல்லையா, அதனால தாமரை இலையே இல்லை. அப்படியே வெறும் குளம் மாதிரிதான் இருந்தது. பச்சை பசேன்னு பாசம் மாதிரி இருந்துட்டு இருந்தது. தெப்ப அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பட்டாசோட ஊரே பாத்தீங்கன்னா அந்த குளத்தை சுத்தி தான் இருக்கும். அது இன்னுமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுமே வந்து வீடியோல வரும் பாருங்க. அடுத்ததான் இரும்பு ஜாமான் கடைக்கு லைனுக்கு வந்து வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 கிராமம் 2 கிராமம் கிடையாது. இந்த திருவிழாக்கு வர்றது ஒரு 50 கிராமம் போல இந்த திருவிழாக்கு வந்து கூடுற இடம் இது. அதனால நிறைய இரும்பு ஜாமான் வந்து இங்க வந்து கிடைக்கும். பெரிய அந்த சாதம் வடிக்கிறது, பெருசா அந்த உளுந்து ஜலிக்கிறது இதெல்லாம் வந்து கிடைக்கும். எங்களுக்குமே வந்து இரும்பு ஜாமான் எதனா வேணும்னா அடுத்த வருஷம் அந்த திருவிழா வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம். அதனால இந்த திருவிழால வந்து எல்லா சம்பந்தமான இரும்பு ஜாமான் வந்து கிடைக்கும். அதனால நிறைய பேர் இந்த உலக்கை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போறதுக்காகவே இந்த திருவிழாக்கு வந்து வருவாங்க. திருவிழா கடைனாலே அல்வா வந்து ஃபேமஸ் இல்லையா. இங்க வந்து திருவிழால நிறைய அல்வா கடை இருக்கும். அதனால சரி சுத்தி பாக்குறப்பே கொஞ்சம் வாயில போட்டுக்கிட்டே சுத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமா வந்து அல்வா வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அஜிக்கு வந்து அல்வா வந்து வேணாமா, அதனால பாப்கார்ன் வந்து வாங்கி கொடுமான்னு வந்து சொல்லியிருந்தோம். அவனுக்கு வந்து பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டு நாங்களா வந்து அல்வா வந்து சாப்பிட்டுட்டே அடுத்த லைனுக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்க வந்து பாருங்களா பானிபூரி, பஜ்ஜி இதெல்லாம் வந்து எப்படி தொங்க வச்சிருக்காங்க மாலை மாதிரி. இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடல. எங்களுக்கு வந்து அந்த பொரிச்ச எண்ணெயிலே எப்படி பொரிச்சு கொடுப்பாங்க. அதனால இந்த மாதிரி கடையில வந்து அவர் வந்து வாங்கி தர மாட்டாரு. அப்படியே வந்து பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்க கோலமாவு போடுறதுக்கு அந்த அச்சு வந்து விற்கும் இல்லையா, அந்த மாதிரி சரி வாங்கலாம்னு ஒரு ஆசை வந்தது. கையாலே வந்து அழகா போடலாம், இருந்தாலும் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்குமே பூஜை ரூம்ல அந்த மேடையில வந்து போடுறதுக்கு ஒரு நல்ல டிஃப்ரெண்டா போடலான்றதுக்காக ஒரு 2 அச்சு வாங்கலாமே சொல்லிட்டு பாத்துருந்தேன். குட்டி அச்சுலாம் இருந்தது. சரி அதை வாங்கலாம்னு பார்த்தா அது வந்து கோலமாவுல வந்து போட்டு பார்த்தாலே ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. சரி பெருசே வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக பெருசு வந்து வாங்குறதுக்கு அங்க கோலம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. நம்ம எந்த கோலம் வந்து நம்மளுக்கு வேணுமோன்னு சொன்னா அதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு 2 மட்டும் வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இவ்வளவு இருக்கிறதுல எது வாங்குறதுனே தெரியல. ஒரு 2 இருந்ததுன்னா இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிக்கலாம். நிறைய இருக்கிறதுல வந்து எது வாங்குறதுனே தெரியல. எது வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ 2 மட்டும் வாங்கிட்டேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாய் 30 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. 2 வாங்குறதெல்லாம் 50 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சின்னது வந்து வாங்கலாம், நிலைவாசலுக்குலாம் போடலாம்னு சொல்லி யோசிச்சேன். எனக்கு அந்த ஹிந்தில வந்து போட்டிருக்கு ஒரு சில வேர்ட்லாம், அதெல்லாம் வந்து சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசுலேயே வந்து வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ரோட்ல விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைலாம் வந்து நாளைக்கு வந்து இருக்காது. அதனால இன்னைக்கே வாங்கிக்கலான்றதுங்க இந்த மாதிரி பொருள்லாம் வந்து இன்னைக்கு வந்து வாங்கிட்டேன். இந்த குங்குமம்லாம் பாருங்களா நல்லா மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. அது எப்படி வந்து மலை மாதிரி செஞ்சாங்கன்னே தெரியல. அது கேட்கறவங்களுக்கு அந்த பாக்ஸ்ல வந்து போட்டு கொடுக்குறாங்க. எங்க திரும்பினாலும் பாத்தீங்கன்னா இந்த பீங்கான் ஜானிக்கு வந்து நிறைய இருக்கு. எனக்கு வந்து கண்ணு அங்கேயே தான் போயிட்டு இருக்கு. வீட்டுலதான் இருக்கே இன்னுமா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. இருந்தாலும் வந்து வாங்கலாமா அப்படின்னு தோணிட்டே இருக்கு. ஏற்கனவே வச்சுட்டேன் உப்பு புளி இதுக்கெல்லாம் வச்சாச்சு. இருந்தாலும் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தேன். அடுத்ததான் அங்க ராட்டினம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ராட்டினம் வந்து இந்த சைடு இருக்கு, அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய ராட்டினம் அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ராட்டினால ஏறினாலே வந்து வாந்தி வந்துடும். அதனால என்ன வெறுப்பேத்திட்டே வந்தாங்க. ராட்டினம் போறியா அதுல போறியா இதுல போறியான்னு சொல்லிட்டு எதுலயும் எனக்கு வேணாம் என்ன விடுங்க ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோம். பசங்க வந்து இந்த கன் ஷாட் வந்து சுடுவாரு, அவர் சுடுவாரு, பசங்க சுடுவாரு.
சரி இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி வந்து கையிலே தூக்க முடியல, தட நடுங்குது, துப்பாக்கி வந்து கீழே போட ஆரம்பிக்கிறான். சரி ஆளாளுக்கு 2 குண்டு வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 குண்டு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா. நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே இது வந்து நான் சொல்றேன். இத்தனை வருஷம் நான் சின்ன வயசுல இருந்து இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அஜிக்கு வந்து தடன்னு கையெல்லாம் நடுங்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணுதான் வந்து சுட்டுருந்தான். அதுக்கப்புறம் வந்து அசு வந்து சுட்டுருந்தா, 2 வந்து சுட்டா. அடுத்தது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்றேன், எப்படி சொல்றதுனே தெரியல, ஏதோ சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டேன். எல்லாமே பாத்தீங்கன்னா பலூன் வந்து கரெக்டா வந்து சுட்டுட்டேன். அது எப்படின்னே தெரியல. அதுல அஜி மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டா, மீதி எல்லாருமே வந்து கரெக்டா சுட்டுட்டோம். அந்த திருவிழாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ராட்ன சுத்துறது, இந்த மாதிரி பலூன் சுடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரொம்ப சூப்பராவே இருக்கும். அதனால அதை ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு அடுத்ததா வந்து ஸ்மோக் பிஸ்கெட் வந்து சாப்பிட போயாச்சு. போன வருஷம் திருவிழால இது ஒரு கடை தான் இருந்தது, 30 ரூபான்னு சொல்லிட்டு வித்திருந்தாங்க. இந்த டைம் வந்து நிறைய கடை இருந்ததால பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட் வந்து 20 ரூபான்னு சொல்லிட்டு வித்திருந்தாங்க. போன டைம் நீ தானே சாப்பிட்டமா, இந்த டைம் நான் வந்து சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து சாப்பிட்டு, அப்புறம் அஜி வந்து நானுமே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து சாப்பிட்டு இருந்தான். 2 பேரும் 40 ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அது சாப்பிட்டு பார்த்துட்டு நாக்கெல்லாம் மறுத்துருச்சு, மூக்கெல்லாம் வந்து ஜில்லுன்னு ஆயிடுச்சு, ஏன் சாப்பிட்டேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்க தானே சாப்பிட போறேன்னு சொல்லிங்க, நீங்களே புகை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அஜி வந்து பாத்தீங்கன்னா நான் பாதிலே எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தான். இருடா ஃபர்ஸ்ட் வாயால வந்து புகையை விடுறா, அதுக்கப்புறம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து சாப்பிட வச்சிருந்தேன். இந்த திருவிழால வந்து ஒரு சிலரும் கிடைக்காதெல்லாம் வந்து கிடைக்கலையா, அந்த மாதிரி ஈருக்குழி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து செஞ்சே கொடுப்பாங்க. அழகா வந்து அந்த மாதிரி தான் செஞ்சுட்டே இருக்காங்க. செய்ய பாத்தீங்கன்னா சேல் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அழகா வந்து கையாலே வந்து செஞ்சு அங்க கொடுப்பாங்க. சிப்ஸ் கடை பாத்தீங்கன்னா ஏராளமா இருக்கும். நம்ம மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த சிப்ஸ் வந்து காலி பண்ணிட்டு அடுத்த சிப்ஸ் கடை வந்துடும், அதை வந்து வாங்கி அதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சிப்ஸ் கடை நிறைய இருக்கும், போட்டு சீவி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி காலி ஆகிட்டே இருக்கும். இங்க வந்து ராட்டின கடை பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. இந்த வருஷம் ஒரு 2-3 தான் இருக்கும், இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. இவங்க வந்து என்னை வெறுப்பேத்திட்டே இருந்தாங்க, இந்த ராட்டினத்துக்கு வரையா அந்த ராட்டினத்துக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த ராட்டினத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா, இங்க பாருங்க இந்த ராட்டினத்துக்கு என்ன கூட்டு போய் காமிக்கிறாரு, இதுல தானே சுத்தி மயக்க வர மாதிரி இருந்த, வா இதுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டு, இந்த மாதிரி இந்த மிக்சரு, இந்த வகைகள்லாம் பாருங்களா ஒரு அழகா வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ரஸ்க் வந்து பாருங்களா உட்காந்து இதை வந்து நின்றுகிட்டே பாத்தீங்கன்னா அழகா லைனா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம். அடுத்ததா வந்து 100 ரூபாய் ஜாமா, 200 ரூபாய் ஜாமா, இது எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா 100 ரூபாயா 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து எல்லாமே வந்து நான்வெஜ் செஞ்சுட்டேன். ஒரு சிலர் நான்வெஜ் செய்யறதுக்கு இந்த 3ஆம் சனி, கிருத்திகை, அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து மாலை போட்டேன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நான்வெஜ் செய்யாம இருக்கிறதுக்கு அந்த பாத்திரம் வந்து தேவைப்பட்டது. சரி ஒண்ணு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு வாங்கிட்டேன். இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்ததே பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஏற்கனவே 2 வாட்டி வந்துட்டாங்க. ரோஸ் செடி இருக்குமா, நீ வந்து பார்த்தனா வாங்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டு போயிருந்தாங்க. சரி அப்படி என்னதான் ரோஸ் எல்லாம் இருக்கு, செடிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு போயிருந்தேன். ரோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா கொத்து பூவோட நல்லாதான் இருக்கு. ஆனா விலையை கேட்டாதான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. ரோஸ் செடியே பார்க்காம நம்ம ஏதோ அங்க இருந்து வந்திருக்கிற மாதிரி ஒரு செடியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. நார்மல் ரோஸ் செடி தான் நாங்க இருந்து வாங்குறோம் பாத்தீங்களா, 40 ரூபா 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்குற ரோஸ் செடி 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி வாங்குறது தான். அங்க வந்து 150 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வேணவே வேணாம், இதுக்காக என்ன கூட்டு வந்தீங்க இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தாச்சு. இந்த சைட்ல வந்து இந்த வாழைப்பழம் ஏலை விடுறது, கரும்பு இதெல்லாம் வந்து ஏலை விடுறது கட்டுக்கட்டா அதெல்லாம் வந்து இருக்கும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, என்னன்னு தெரியல, வரவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க வந்து அன்னதானம் போட்டாங்க இல்லையா, அங்க வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா வெஜிடபிள் சாதம் நல்லா சூப்பரா இருந்தது. நல்லா சுட பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே இருந்தாங்க. பசங்க ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில கொடுத்துட்டாங்க. நான் குண்டா ஒண்ணு வாங்கிட்டு வந்து பாத்தீங்களா, அந்த குண்டான்ல வந்து எல்லாமே வச்சுட்டாங்க. குண்டானோட போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்த நிலைமையா தான் ஆயிடுச்சு. அந்த குண்டான்ல வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க வந்து வீட்டுல வந்து சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்க பகல்ல வந்து சாமி கோவிலுக்கு வந்து போகவே மாட்டோம், ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல சாப்பிட்டு முடிச்சுட்டு 10:30 மணிக்கு மேலதான் எப்பவுமே வந்து கோவிலுக்கு வந்து போகிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா வருஷமும் அந்த மாதிரிதான். அந்த மாதிரி ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கோவில் போறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். காலையில இருந்து கடையை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். சரளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில சரளா சிஸ்டர் வந்து என்னோட வானல் வந்து பார்த்துட்டு 100 ரூபாய் வானல் சொல்லி இருந்தாங்க இல்லையா, அந்த வானல் வந்து பார்த்துட்டு எனக்குமே வந்து ஒரு வானல் வாங்கி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அதான் வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தேன். எல்லா கடையிலயும் வந்து நான் பார்த்துட்டேன். அந்த வானலே பாத்தீங்கன்னா இருக்கு, அது வந்து ரொம்ப தக்கையா இருக்கு. நான் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லா வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து ஜாஸ்தியா சொல்றாங்க. அதுதான் காலையில இருந்து நானே தேடிட்டு இருக்கேன். நமக்கு போன் பண்ணி கேட்டுட்டோமே அந்த வானல் வேணுமா நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானல் வந்து கிடைக்கவே இல்லை. வேற மாடல் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபாய் சொல்றாங்க, ரேட்டு ஜாஸ்தியா சொல்றாங்க. சரி வானல் அதான் வந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லா கடையிலயும் எந்த கடையில இருக்கா அந்த கடையில இருக்கான்னு சொல்லிட்டு காலையில வரைக்கும் நானும் பாத்துட்டே இருக்கேன். நாங்க போறது வந்து நைட்டு ஒரு
10:30 மணிக்கு மேல இல்லையா, அதனால கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. உள்ளூர் ஜனம் தான் வந்து கோவிலுக்கு வரப்ப அந்த கடைக்கு வந்து போவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். நானு, எங்க மூத்தாரு ஒய்ஃப், பசங்க, அதுக்கப்புறம் எங்க சின்ன மாமியார் இவங்கெல்லாம் வந்து போயிருந்தோம். எங்க சின்ன மாமியார் வந்து பாத்தீங்கன்னா ஆளை விட்டா கடகடன்னு எங்க போறாங்கன்னே தெரியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கையை புடிச்சிட்டே வந்து போயிருந்தோம். இந்த படி ஏறுறதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு 108 படின்னு நினைக்கிறேன். அது ஏறதுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த படியில வந்து கம்பி நடுவுல வந்து எல்லாம் போடாம அப்படியே தான் இருக்கும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா கம்பி வந்து போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் நின்று ஏறி வர மாதிரிதான் இருக்கும். நாங்களாம் பொறுமையா தான் நடந்து வந்திருந்தோம். சின்ன மாமியா இருக்காங்களா, அவங்க கை பிடிச்சிட்டு சரி ஏறி வரலான்றதுக்காக பொறுமையா வந்திருந்தோம். பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து மேல ஓடிட்டாங்க. இந்த கோவிலுக்கு மேல ஏறி வர்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மேல வந்து ஏறி வந்த பிறகு அந்த கீழே இருக்கிறது எல்லாரும் குளத்தையா இருக்கட்டும், அந்த ஊர் கிராமம் இதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நல்லா பச்சை பசேர்னு ரொம்ப அழகா இருக்கும் மேல ஏறி வந்து பாக்குறதுக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் இருக்காரு, சிவன் இருக்காரு, முருகப்பெருமான் இருக்காங்க, ராஜேஸ்வரி அம்மா, சப்த கன்னிகள் எல்லாருமே வந்து இருக்கு. இந்த கோவில் வந்து இருக்காங்க. கோவில வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாழடைஞ்சு போயிருந்தது. இப்ப கும்பாபிஷேகம் நடந்த பிறகு நிறைய சாமிகள் இருக்கு. நவகிரகம், பைரவர், அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதி, அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஜீவ சமாதி, ஒரு முனிவரோட ஜீவ சமாதி கூட இருக்கு. இந்த மாதிரி வாராகி அம்மா, சப்த கன்னிகள் எல்லா சாமியுமே இந்த கோவில் வந்து இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க எல்லாரும். பகல்ல வந்து கோவிலுக்கு வந்திருந்தா அந்த கியூ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோக்கன் கொடுத்து போவாங்க. கியூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய் வர மாதிரி இருக்கும். அதனால உள்ளூர் ஜனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தான் வருவாங்க. அதை இப்ப பாத்தீங்கன்னா கியூலாம் இருக்காது. நேரா வந்து அப்படியே கோயிலுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். நாங்க வந்து சாயந்தரம் இந்த நோன்பு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கோயிலுக்கு வந்து மேல ஏறி வரும். மற்றபடி பாத்தீங்கன்னா வந்தது கிடையாது. இப்ப வந்து நோன்பு எடுக்க வரல. அதுக்கப்புறம் திருவிழாக்கு தான் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து வருவோம். சாமியை வந்து நல்லா சூப்பரா வந்து தரிசனம் பண்ணிட்டு, நல்லா கூட்டம் இல்லையா, அதனால வந்து அழகா நின்று நிதானமா வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்திருந்தோம். இந்த டைம் வந்தாதான் சாமி வந்து அலங்காரம் பண்ணி வெளியெல்லாம் வச்சிருப்பாங்க. அது இன்னுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக தான் நாங்க நைட்டு ஒரு 10:30 மணி இருந்தாலும் பரவாயில்ல, குளிரும் இருந்தாலும் அவங்கவுங்க சொட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து கிளம்பி வந்துருவோம். கோவிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையாரு, அதுக்கப்புறம் சிவன், பார்வதி, முருகப்பெருமான், ராஜேஸ்வரி அம்மன் இவங்களுக்குலாம் வந்து தனித்தனி சன்னதி இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனியா வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களாம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம் எல்லாம் வந்து உள்ள ஏத்த மாட்டாங்க. தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரி விஷயம், அதனால வெளியே வந்து கற்பூரம் ஏத்திக்கலான்றதாக அங்க வந்து கற்பூரம் ஏத்திட்டு இங்க வந்து நால்வருக்காக தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. அது பக்கத்திலே வந்து சப்த கன்னிகளுக்கோட சன்னதியும் இருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனித்தனி சன்னதிகள் இருக்கு. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இருப்பாங்க. வாராகி அம்மாவும் இங்கதான் வந்து இருப்பாங்க. ரொம்ப அழகா எல்லாருக்குமே வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தரோட ஜீவ சமாதி, பால சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை வந்து உருவாக்கியவர் இவர் தான். இங்க வந்து ஜீவ சமாதி அடைஞ்சாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி சன்னதியா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு கோபுரம் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெருசாக்கி நல்லா சூப்பரா வந்து ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த சித்தருக்காக அமாவாசைக்கு படைப்பாங்க. அதனால எல்லாருக்குமே வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து போட்டுருக்காங்க. நல்லா சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கோவிலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிவலிங்கம் பாத்தீங்கன்னா லைனா வந்து அழகா கோபுரத்தோட வச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலசித்தர் சொன்ன இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த கேதர்நாத் சிவலிங்கம், இந்த மாதிரி ஒரு ஊரோட சிவலிங்கம் பாத்தீங்கன்னா லைனா வந்து வச்சிருப்பாங்க. பண்ருட்டி வீரநாட்டேஸ்வரர், இந்த மாதிரி அந்தந்த ஊரோட சிவலிங்கம் பாத்தீங்கன்னா லைனா வந்து இங்கே வந்து தரிசனம் பண்றதுக்காக அழகா வந்து வச்சிருக்காங்க. அழகா ஒண்ணு தரிசனம் பண்ணிட்டு லைனா வந்து போகலாம். இந்த கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா மரம், செடி, கொடியோட நல்லா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. வில்வ மரம் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருக்கும். நான் வில்வ மரம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நோன்பு எடுக்கிறதுக்குலாம் வந்து நாங்க வெளியூர்ல இருந்தே வாங்கிட்டு வந்துருவோம், இல்லைன்னா எங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா இங்க வந்து வாங்குவோம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மலையிலேயே வந்து நிறைய செடி வந்து வச்சுட்டாங்க அந்த வில்வ மரம்லாம். அதனால இங்கே வந்து பறிச்சுக்கிட்டு நோன்பு எடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய சுத்தி வந்து வச்சிருப்பாங்க. இந்த சன்னதி வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குன்னு தனியா வந்து சின்னதா வந்து சன்னதி வந்து வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு மகாலட்சுமி தாயார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தவங்க இல்லையா, அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. என்னோட சின்ன மாமியார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த திருவிழாக்கு வராங்க. அவங்க பிறந்த ஊர் தான் இது. இருந்தாலும் வந்து இப்ப வந்து கோவில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப வராங்கன்றதால ஒரு கோவிலா வந்து சுத்தி காமிச்சிட்டு ஒன்னொன்னா பார்த்துட்டு பொறுமையா வந்து சுத்தி பார்த்துட்டு வந்திருந்தோம். இங்க வந்து ஒரு சிவலிங்கம் இருப்பாரு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திருவாச்சி மரம் இருக்கும். அந்த திருவாச்சி மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இலைய பிச்சு பிச்சு இங்க வந்து போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி போட்டே பாத்தீங்கன்னா அந்த மரத்துல வந்து இலையே இருக்காது. எட்டன தூரம் வரைக்கும் இருக்காது. அதுக்கு மேல வந்து திருவாச்சி இலை இருக்கும். அந்த மாதிரி வந்து நாங்க எட்டி பார்த்தோம். திருவாச்சி இலையை கொஞ்சம் கூட காணோம். எல்லாமே உருவி போட்டு போயிட்டாங்க. எங்க போடுறதுன்னு சொல்லிட்டு சுத்தி மட்டும் வந்திருந்தோம். இந்த மரத்தெல்லாம் அவர் வந்து சின்ன வயசா இருக்கிறப்ப ஏறி விளையாண்ட மரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்து மேல ஏறி விளையாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்திருந்தாரு. இந்த மலையில கூட பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஸ்கூல் எல்லாம் கட்டடிச்சிட்டு இந்த பட்டெல்லாம் வந்து விட்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து லீவ் போட்டது வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தாரு பசங்க கிட்ட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கே வந்து நவகிரகங்களா இருக்கு இல்லையா, அதை வந்து சுத்திட்டு அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பைரவர் இருக்காரு. எனக்குமே வந்து கொஞ்ச நாள் அந்த கோவில் வந்து பராமரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பைரவர் எனக்கு இங்க இருக்காருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பராமரிச்ச பிறகு கோவிலாம் புதுப்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா பைரவருக்குன்னு தனியா வந்து சாமி இருந்தது. அதுக்கப்புறம் தான் இங்கேயும் வந்து பைரவர் இருக்காருன்னு வந்து எனக்கு தெரிஞ்சது. அவர்ல எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்காந்துட்டோம். நாங்க இந்த டைமுக்கு வந்து கோவிலுக்கு வர்றதுக்கே இந்த சாமி எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க, அழகா வந்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க. அதை பார்க்கலான்றதுக்காக தான். பின்னழகே பாருங்க, சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ஒருத்தவங்களும். அந்த பின்னழகு பாருங்களா, ஒரு சில ஊரெல்லாம் வந்து பின்னழகு இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா டைம்ல வந்து பின்னழகு வந்து ரொம்ப அழகா வந்து ஜோடிச்சிருப்பாங்க. பின்னழகு எப்படி இருக்குன்னா முன்னழகு எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா, ரொம்ப அழகா இருக்கும் முன்னழகும் பாக்குறதுக்கு. உற்சவமூர்த்தி பிள்ளையாரு இவங்க தான் வந்து தெப்படிப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அடுத்ததான் வந்து முருகப்பெருமான் வந்து ராஜ அலங்காரத்தோட வள்ளி தெய்வானையோட கூட வந்து அழகா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அடுத்ததான் வந்து சிவன் பார்வதி அவங்க 2 பேர் வந்து அழகா அமர்த்தி வச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து திரௌபதி அம்மன். இவர் தான் வந்து யாருன்னு எனக்கு சரியா தெரியல, சண்டிகேஸ்வரரா என்னன்னு தெரியல. இவர் வந்து தனியா வந்து உட்கார வச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் அழகா வந்து அலங்காரம் பண்ணி அமர்த்தி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே நல்ல கண்கொள்ளா காட்சியா இருந்தது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தீபாராதனை காமிக்கிறதுக்காக சாமி வந்து இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் இந்த ஊர்வலம் வந்து கிளம்பும். அதுக்கப்புறம் வந்து காலையில வந்து லைனா வந்து நின்று இருப்பாங்க. தெப்ப வந்து விநாயகர் மட்டும் தெப்ப அடிப்பாரு. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல வந்து உங்க கூட காமிக்கிறேன். அழகா சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அவ்வளவுதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏறி வர்றதுக்கு படியாலையும் ஏறி வரலாம். அத மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி வர்றதுக்கு மேலன்னு சொல்லிட்டு தனியா வந்து கீழே இன்னொரு சைடு வந்து ரோடு இருக்கு. அந்த மாதிரி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா டைம்ல வந்து மேல வந்து வண்டியில வர முடியாது. அதனால படியால தான் ஏறி வரணும். அந்த மாதிரி ரோடு இருக்கு பின்னாடி, அதெல்லாம் ஏறியும் வரலாம். நாங்க வந்து இங்க படிதான் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். நாங்க இருக்கிற வழியினால படியால ஏறி வந்துட்டோம். இந்த வெள்ளி வாகனத்துலதான் பிள்ளையார் வந்து ஊர்வலம் வருவாரு. ஊர்வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் தெப்ப அடிக்க போவாரு. இந்த வெள்ளி வாகனம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 வருஷமா கிடையாது. இப்பதான் புதுப்பிச்சு வந்திருக்கு. நல்லா பலன்னு பாக்குறதுக்கே வாகனம் ரொம்ப அழகா இருந்தது. அதையுமே வந்து கொஞ்ச நேரம் பார்த்து தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தெப்பைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வந்து நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு போறதுக்கே மணி வந்து 12 ஆயிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் வந்து தெப்ப அடிக்கிறதுக்கு பாக்குறதுக்கு வந்து ரெடி ஆகணும். அடுத்ததான் வந்து அந்த வீடியோல ஒண்ணு ஒண்ணா வரும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.